சென்னை மாநகராட்சி ஒப்பந்தத்தை மனோஜ்குமார் என்பவருக்கு பெற்றுக் கொடுக்க இடைத்தரகரை வருண் IPS தொடர்பு கொண்டுள்ளதாக அமலாக்கத்துறை உள்துறை அமைச்சகத்திடம் புகார் அளித்திருக்கிறது. அது நேரடியாக கொண்டு வந்தா தெரிஞ்சிரும்ட்டு வேற பேர்ல இறக்குறது. எப்படி எடுக்க போற முதலாளியாரு? நீதான் ரகசியம் பாராட்டிய? நீ உறுதி பிரமாணம் எடுக்கும்போது இப்படிதான் எடுத்திய? இதான் உன் வேலையா? சரி, இந்த அதிகாரம் இந்த காய் சட்டில் எத்தனை வருஷம் இருப்ப? எத்தனை வருஷம் இருந்துருவே? நீ எத்தனை வருஷம் இருப்ப? இறங்கித்தானே தம்பி ஆகணும் கீழே. ஆனா நான் இங்கே தான் இருப்போம். பார்த்து பேசணும், பார்த்து இது பண்ணணும். சரி, மோதுறதுன்னு ஆயிடுச்சு, மோதுவோம் வா. ஏன்னா நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணிடுவ? நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு. ஆற்றால் நீ ஒரு IPS. வேற இறைச்சி கொடுப்பாங்க. மாட்டு இறைச்சி தடை பண்ணிட்டு வீட்டுக்கு 2 கிலோ ஆட்டு இறைச்சி கொடுப்பாங்க. முதல்ல இந்த பைத்தியக்காரங்கிட்ட கேட்குறேன், நீ யாரு முதல்ல சொல்லு. என் உணவை உறுதி செய், பிறகு நான் என்ன சாப்பிடலாம்னு முடிவு செய். அடிப்படை அறிவு வேணாமா? நாட்டின் குடிகளுக்கு உணவை உறுதி செய்ய முடியல ஒன்னால. 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாம தூங்க போறாங்க. அதுக்கு பதில் இருக்கா? என் நாட்டின் பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போக மாட்டார்கள் என்று உறுதியை உங்களால் தர முடியுமா? தர முடியுமா சொல்லுங்க. பார்த்தாலும் சாமி கோயில் சாமி கோயில்னு பேசுற நீங்க அந்த கோயிலுக்கு முன்பு உங்க சாமிக்கு முன்னாடி இந்த சத்தியம் செய்ய முடியுமா என்கிட்ட? அப்ப நீ எதுக்கு? நான் என்ன கறியும் திம்பேன். பன்னிக்கறி திம்பேன், பாம்பு கறி திம்பேன், மாட்டுக்கறி திம்பேன், ஆட்டுக்கறி திம்பேன், பூனைக்கறி திம்பேன், எதையும் திம்பேன். என் பசி உனக்கு என்ன தேவைப்படுது? நாகாலாந்தில் நாய்க்கறி திங்கிறான், போய் கேள. உணவு என்பது என் உரிமை. உடை என்பது, மொழி என்பது, வழிபாடு என்பதெல்லாம் என் உரிமை. அதுக்கு தான் நான் போராடி சுதந்திரம் பெற்றிருக்கேன். நீ அதை திங்காத, இதை திங்காத. வேற நீ வெள்ளை பூண்டு திங்க மாட்ட, நீ வெங்காயம் திங்க மாட்ட. நான் அதான் கேட்கறேன்னா வெங்காய விலை ஏன் ஏறிடுச்சுன்னா நிதி அமைச்சர் சொல்றாங்க நான் வெங்காயம் திங்கிறது இல்லை, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. மாட்டுக்கறி கூட தான் நீங்க திங்கிறது இல்லை, அதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? மாடு புனிதம் தானே, நான் திங்க கூடாது நானே. நீ சரியான ஆண் மக்களா இருந்தா நீங்க என்னோட வாதிடுங்க. எதற்காக நீ மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற? உலகத்திலே அதிகமா மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா. 24 லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 சொன்னது நானா? நாட்டின் பிரதமரா? ஊரானுக்கு ஊட்டி விடுவா, உள்ள வந்து என்ன கொண்டு விடுவீல? இதான் உங்க தர்மமா? இது கர்மமா? அது என்ன கொடுமை இது? எதுக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ற? நீ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ மாட்டுக்கறியை விற்கிற நாடுகள், ஏற்றுமதி செய்யற நாடுகள் என்ன நாடு? அது அவ்வளவு இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடு. அந்த ஏற்றுமதி செஞ்சா கிறிஸ்தவ இஸ்லாமியம் கொடுக்குற காசு நிக்குது. கறி நாங்குதுன்னா உனக்கு கசக்குதா? சொந்த நாட்டு மக்களின் உணவை உறுதி செய்ய முதல்ல. எவன் நாளைக்கு இந்த வேலையை செய்வீங்க? இது ஒரு கேடு கட்ட கேவலம். இதெல்லாம் ஒரு அரசியல். மாட்டு மேல அக்கறை காட்டுற நீங்க ஏன் ஏற்றுமதி செய்யறீங்க? எதுக்கு நீ மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்யற? ட்ரெடிஷன் மீட் அதுக்கு பேரு. கேவலம் இதெல்லாம். மாட்டுக்கறி திங்கிறாங்க, அதை தடை செய்யறது, இதை தடை செய்யறது. முதல்வர் 2000 கோடி கேட்டிருக்காங்க மத்திய அரசு. இது வரைக்கும் நீங்க அவங்ககிட்ட நயந்து தர முடியாது வரின்னு சொல்ல முடியுமா? முடியாது. எனக்கு போகதான் மிச்சம். உனக்கு மத்திய அரசுக்கு நிதி ஏது? நிதி ஏது சொல். மத்திய அரசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு நிதி ஏது? நாங்க கொடுக்கறதானே. மாநிலங்களின் நிதி தானே உங்க நிதி. வேற உங்களுக்கு ஏதாவது காசு இருக்கா? வருவாய் பெருக்கத்துக்கு எதுவும் தொழில் வச்சிருக்கீங்களா? ஒன்றும் கிடையாது. நீங்க கட்டுற வரி, நான் கட்டுற வரி, இவர் கட்டுற வரி. நீங்க நீட்டி இருக்கிற இந்த ஒளி வாங்கிக்கு ஒரு வரி இருக்கு, நான் போட்டிருக்க இந்த சட்டைக்கு ஒரு வரி இருக்கு. இந்த வரியை எடுத்து வச்சுக்கிட்டு எங்களுக்கு உதவலைன்னா அந்த பணம் எதுக்கு? ஆனா எங்களுக்கு நாட்டுப்பற்று இருந்துடணும், தேசப்பற்று இருந்துடணும். இந்த கேள்வியை நாங்க கேட்டேன்னு வச்சுங்க, தேச துரோகி ஆயிடுவேன், ஆன்டி இண்டியன், அப்பத்தா இண்டியன்லாம் ஆயிடுவேன். ஆனா நான் கேள்வியே கேட்கக்கூடாது. எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு நான் பேசுறது, அன்னைக்கே எங்க தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க சொல்ற, நீ ஊமையா இருக்கிற வரை உன்னை தேசியவாதி ஜனநாயகவாதின்னு சொல்லுவான். நீ உரிமைன்னு பேசிட்டா உன்னை தேச துரோகின்றான்றாங்கிற. அதானே இப்ப நடக்குது. இவங்க தான் தினம் போய் சந்திக்கிறாங்க, பேசுறாங்கல்ல. இத்தனை பேர் போனாங்க. ஐயா நேரு போயிருக்கிறாரு, எல்லாரும் போனாங்க. ராஜ்நாத் சிங்கை சந்திச்சிருக்காங்க. பல அமைச்சர் பெருமக்கள், ஐயா தன்னரசு போயிருக்காங்க. எல்லாரும் போயிருக்காங்க. நிதி அமைச்சரெல்லாம் பார்த்துருக்காங்க. அம்மையார் கனிமொழி எல்லாம் சந்திச்சிருக்காங்க. என்ன பேசுனாங்க சொல்லுங்க? என்ன பேசுனாங்க? எனக்கு இந்த தேர்தல் நிக்கிறது ஜெயிக்கிறது அதெல்லாம் 4ஆம் பட்சம். எனக்கு என் மண்ணும் மக்களும் தான். இந்த மண்ணின் வளமும் நிலமும் ஒரு பிடி போயிடக்கூடாது தான் என் பாட்டன் தூக்கில் தொங்கினான். தீரன் சின்னமலையிலேருந்து மருதுபாண்டியிலிருந்து
எங்கள் பாட்டை இங்கே போராடி செத்ததெல்லாம் அதுக்கு தான், செக்கு எடுத்ததெல்லாம் அதுக்கு தான். நீ அப்படியே வந்துக்கிட்டு மீத்தேன் எடுக்கிறது, ஈத்தேன் எடுக்கிறது, நிலக்கரி எடுக்கிறது எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, நரிமணத்தில் வந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு போகிறது, இங்கே வந்து டங்ஷன் வந்து எடுத்து சுரங்கத்தை வெட்டி எடுத்துகிட்டு போகிறது. இந்தியாவில் என் நிலத்தில் தான் டங்ஷன் இருக்குது, இங்கே தான் மீத்தேன் இருக்குது, வேறு இடத்துல இல்லை. காவிரி படுகையில் இருக்குல்ல, கங்கை படுகையிலும் இருக்குல்ல, எடு அங்கே. இந்தியாவில் வேறு எங்கேயும் மலை இல்லை, என்கிட்ட தான் மலை இருக்குது, அங்கே தான் நீட்டு ஆய்வு செய்வேன். வேறு எங்கேயும் நீட்டு ஆய்வு எடுக்க பண்ண முடியாது. ஏன்னா அப்பன் இல்லாத வீடு மாதிரி தலைவன் இல்லாத நாடாக இது தட்டுக்கிட்டு இருக்குது. வளத்தை சுரண்டி கொழுக்கிறது. மண்ணின் வளம் மக்களுக்கானது, அது எப்படி தனிப்பெரும் முதலாளி கொடுப்ப? எப்படி கொடுப்ப? ஏற்கனவே அங்கே இருந்த கிரானைட் கற்களை, தங்கத்தை விட விலை மதிப்பு உள்ள கற்களை எல்லாம் வெட்டி எடுத்து கொதறி போட்டு வச்சிருக்கேன். வெறி நாய் சேல துணியை கட்டிச்சு கொதரும்ல, அப்படி கொதறி போட்டிருக்காங்க நிலத்தை. வாங்கல ஒரு தடவை என்னோட வாகனத்தில் பயணம் பண்ணுங்கள், 2 கரையில எப்படி குவிச்சு வச்சிருக்காங்க மலையை. தாயின் மாற அறுத்து விற்கிறவனை உலகத்தில் நீங்க பார்த்துருக்கீங்களா? தாயின் மாற அறுத்து விற்கிறவனை இங்கதான். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அங்கே இப்படி இருக்குது? கல்குவாரி நாங்கள்லாம் கிரஷர் வச்சுருக்கோம், நாங்கள்லாம் இது கல்குவாரி டெண்டர் எடுத்திருக்கோம். அப்படி குவாரி அதிபர்கள் எந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க? குவாரி அதிபர்கள் இங்கே தான். எந்த மாநில முதலமைச்சர்களுக்கு சாராய ஆலை இருக்குது? இங்கே தான். சந்திரபாபு நாயுடு சாராய ஆலை வச்சிருக்காரு, இல்லை பினராயி விஜயன் வச்சிருக்காரு, இல்லை அம்மா மம்தா பானர்ஜி வச்சிருக்காங்களா? இல்லை சொல்லுங்க, யார் வச்சிருக்கா? இங்கே தான் இருக்கு. ஒரு பக்கம் மிடாஸ் இருக்கு, இங்கே சொல்ல முடியாத ஆலைகளுக்கு சாராய ஆலை இருக்குது. தென் மாநிலங்கள் எல்லா மாநிலங்களையும் கல் இருக்குது, இங்கே மட்டும் ஏன் இல்லை? கல், மது, பீர், பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னெல்லாம் தீர்த்தம் கோயிலில் கொடுக்குறாங்களா, புனித நீர். அது கேட்டால் முதல்வர் வந்து மது இல்லாத, போதை இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கணும், உங்களை தகப்பன் போல கேட்குறேன், போதையை பயன்படுத்தாதீங்க. விற்கிற ஆள் யாரு? இது ஒரு நாடு, இது ஒரு ஆட்சி, இதுக்கு ஒரு வேற ஏதாவது இருக்கா கேள்வி? ஒரு அடிப்படை தகுதியே எல்லாமே நீ எல்லாம் இப்படி ஐபிஎஸ் என்ன எதை வச்சு பிரிவினைங்கிற? தமிழ் சாவனிஸ்ட்டுங்கிற. தமிழன், நான் தமிழன்னு சொல்றது உனக்கு சாவனிசம்னா எதுக்குடா இவ்வளவு மொழிவழி மாநிலங்கள் பிரிச்சாங்க? எதுக்கு பிரிச்ச? தெலுங்குக்கு ஒரு மாநிலம், கேரளாவுக்கு, மலையாளிக்கு ஒரு மாநிலம், பீகாரிக்கு ஒரு மாநிலம், குஜராத்திக்கு ஒரு மாநிலம், எதுக்கு பிரிச்சாங்க? இது ஏன் நாடு, என் மொழி தமிழ், நான் தமிழ்னு பேசுறது தமிழ் சாவனிசம்னா, இந்தி படிங்கிறது இந்தி சாவனிசம் இல்லையா? சமஸ்கிருதம் படிங்கிறது சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா? அதை பேச ஒரு தடவை பேசு. நாங்க தமிழர்கள் தமிழர்னு பேசுறதுல உனக்கு சாவனிசம் எப்படி வருது? எப்படி வருது? அப்ப பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம், உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ், அது எங்க நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு, அது தமிழ் சாவனிசம் தானே? இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்ங்கிறாரு, அது தமிழ் சாவனிசம் தானே? முதல்ல உன் தாய்மொழி எது? உன் தாய்மொழி எது? நீ முதல்ல நீ சொல்லு. நீ உண்மையிலே தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்திருந்தா தமிழ் சாவனிசம்ங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பியா? நீ என்னது? உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி புள்ள குடும்பம், எங்களுக்கெல்லாம் இல்லை. என் குடும்பத்தைன்னு ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்கள் குடும்பத்தை, என் மனைவியை, எங்கள் குடும்பத்தை, என் தாய் தந்தையரை, எங்கள் கட்சியில் இருக்க பிள்ளைகளெல்லாம், என் தங்கச்சியில் இவ்வளவு இழிவாக பேசுறதுக்கு வழக்கெடுப்பியா?